கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். விட்டு இப்போ நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். நல்ல செவக்க வறுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த ஈர நைப்பு போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வறுப்பட்டுட்டு நான் அதிலே 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். அதே அது கூடயே போட்டு 1 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ நான் அதில் 1 கப்பு ஏத்தம்பழம் நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு 1 கப்பு வெல்லம் அதையும் கூட போட்டு நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் தூசி ஏதாவது மண் இருந்துன்னா அதில் வடிகட்டி விட்டுக்காங்க. இதை நான் நல்ல வெல்லம் மண் இல்லாத வெல்லம்னால நான் நேரடியாகவே போட்டுட்டேன். போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு தண்ணி விட்டு நம்ம அதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த பழம்லாம் நல்லா கலந்து வரணும். அவளோட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கு அவல் வச்சு வழிபடுறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவல் வச்சு எந்த நைவேத்தியமாவது செய்யலாம். இப்போ அதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து நல்லா உங்களுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நான் ஒரு கையில் கொஞ்சம் நெய் தடவி அப்படியே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நெய் தடவி உருட்டி வச்சுக்கிறேன். கையில் நெய் தடவிட்டு அதை உருட்டி வைக்கேன். இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் தோசை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுலேயே முக்கி போடலாம். நான் இதை தோசை மாவு அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருப்போம். பாருங்க இட்லி இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ நான் ஒரு சட்டியை எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒன்றா எடுத்து நம்ம முக்கி போட்டுக்கலாம். தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அவள் ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. இதை மாதிரி செய்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்து வழிபடலாம். மெதுவாக ஒவ்வொரு நாட்டு அப்படி திருப்பி போடுங்க.
இப்போ நமக்கு அவல் சுசியன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்ல சாஃப்டா வந்திருக்கு.